ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्यमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्यमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदेक्षं दयानिधिं दैवतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये अपूर्षे दिशन्ति मे देव सदा तदीयादयादरङ्गाञ्जराकटाक्षासूत्रेण प्रामुदं करन्ति सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पादिदेशनाथ विदग्धगोष्ठीसम्राङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्रादिकृवाकृतिमानमभ्युपेयाः व्याख्यामुद्रां करसरसिजे पुस्तकं शृङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लान् श्रीरमदेवं प्लावेन् मामाविर्भूयादनगमयिमामासे भगवदीशः व्याख्यामुद्रां करसरसिजे चेक् பண்ணுவோம் டேபிள்ல व्याख्यामुद्रां करसरसिजे पुस्तकं शृङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके अम्लान् श्रीरमदेवं प्लावेन् मामाविर्भूयादनगमयिमा दुर्गा मानसे वागधीशः दौरें हेडफोन मार्टिन अडियन केकरदा இல்ல அடியன் நான் கேட்கறது சுவாமி ஆடிபிளா இருக்கு அடியன் அடியன் சரி இப்போ இவா வந்து எத்தனை ஸ்லோகம் படிச்சிருக்கோம் கம் கோபதிம் ஆயிடுத்து கம்பேன மூத்னா ஆயிடுத்து தஸ்மை ஜெயாஷீஹி இதுவும் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன் இல்ல அடியன் இதுல இருந்தா இது பண்ணு கம்பேன மூத்னா தான் ஆயிருக்கு இதுதான் இருக்கு அதான் ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகம் ஆகுது சரி இந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் படிங்க ஒரு தடவை பார்க்கலாம் எல்லாரும் ஒரு ஸ்லோகம் நடத்துவோம் 1 2 3 பேர் இருக்கீங்களா 4 பேர்ல இப்ப கோரம் இருக்கு ஓகே சரி படிங்க ஸ்லோகம் படிச்சு அர்த்தம் படிங்க அடியன் சுவாமி விஜய் சாரநாதன் ஆரம்பிக்கிறேன்லப்பா तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः सापस्पृशे केवलमीश्वरेण स एव वेशः परिणेतुरिष्टं भावान्तरं तस्य विभोः प्रपेदे अर्थं वायसे वरல படிங்க சுவாமி அடி சிவபிரானால் அந்த மங்கள அலங்கார பொருட்கள் அந்த தாய்மார்களிடம் இருந்த கௌரவத்தால் தொட்டார். வல்லமை வாய்ந்த அவருடைய முன்பிருந்த உடை முதலியான வரனுக்கு அதாவது மணமகனுக்கு பிரியமான வேறு வேறு பொருளாக மாறும் நிலையை அடைந்தன. அவர் சிவபிரான் இந்த இடத்துல தாய்மார்களிடம் இவர்களிடம் தான் இருக்க கௌரவத்தினால அவ அந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் கொடுத்திருந்தா. அதெல்லாம் இவர் அதெல்லாம் இவர் தொட்டார். அந்த தொட்டதுனாலேயே அந்த அலங்கார பொருட்கள் தொட்டார். அவ்வளவுதான். தொட்டதை ஏற்றுக்கொண்ட மாதிரி அர்த்தம். அதனால அந்த பொருட்களுக்கு ஒரு மேன்மை மேன்மை வந்தது. அடுத்த ஸ்லோகம் அடியன் விஜய் சார் நான் சுவாமி எல்லா ஸ்லோகத்தையும் வாசிச்சு அர்த்தம் சொல்றார். இது வரைக்கும் பண்ணாரு. ஒருத்தர் 2 ஸ்லோகம் படிக்கிட்டோம். ஒருத்தர் 2 ஸ்லோகம் படிக்கிறோம். 3 பேர் இருக்கா? 2 6 வயசுல போயிடும் நினைக்கிறேன். बभूव भस्मैव सिताङ्गरागः कपालमेवामलशेखरश्रीः उपान्तभागेषु चरोचनाङ्को गजाजिनस्यैव दुकूलभावः. இன்னொரு படிச்சிருக்கேன்.
बभूव भस्मैव सिताङ्गरागः कपालमेवामलशेखरश्रीः उपान्तभागेषु चरोचनाङ्को गजादिनस्यैव दुकूलभावः. சிவபிரான் வந்து எப்படி இருக்கார் அப்படின்ற வர்ணனையே இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது எல்லாரும் சந்தனம் தடவிப்பா, அந்த மாதிரி சிவபிரான் வந்து விபூதிய அந்த வெண்மையான சந்தனம் அந்த மாதிரி தடவின்னு இருக்கார். இல்ல அவருடைய உடம்புல அவர் எப்படி இருப்பார் அப்படின்றது வந்து ஒரு விதம். அவர் எப்படி இருப்பார்னா உடம்புல வந்து விபூதியை பூசின்னு இருப்பார் எப்பொழுதுமே. ஓகேவா? கையில கபாலம் வச்சுட்டு இருப்பார். அப்புறம் வந்து உடம்புல வந்து இதை போட்டு இருப்பாரு. பேர் என்ன, மேல வந்து இது பேர்னா உத்திரியம் வந்து அவருக்கு புலித்தோல், கீழே உடுத்தின்னு இருக்கிறது வந்து அவருடைய வேஷ்டி வந்து யானை தோல். ஓகேவா? இதுதான் வந்து இவருடைய இதுதான் வந்து இவருடைய நித்தியப்படி அலங்காரம். தலையில கங்கை இருக்கும், சந்திரன் இருப்பார். ஓகே, கையில கபாலம் வச்சுட்டு இருப்பார், சூலம் வச்சுட்டு இருப்பார், உடம்புல வந்து இதை பூசிட்டு இருப்பார், பேருன்னா சாம்பலை பூசிட்டு இருப்பார். அப்புறம் வந்து புலித்தோலை போட்டு இருப்பார் மேல உத்திரியமா. உடம்புல வந்து இதை சுத்திட்டு இருப்பார், வேஷ்டி மாதிரி வந்து யானை தோலை உடுத்திட்டு இருப்பார். இதுதான். இப்ப என்ன ஆச்சு, இதெல்லாம் மாறிட்டு இந்த மாதிரியா போக முடியும்? கல்யாணத்துக்கு போக முடியாது. ஆனால் அப்படியே தலைகீழா எல்லாம் மாறித்தான், அதுகளே மாறித்தான் எல்லாமே. எப்படி மாறித்து அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சொல்லுங்க. அதாவது புரிஞ்சுதா அதுல அர்த்தம்? புரிஞ்சு தெரியும். அவர் எப்படி சிவபிரான் வந்து விபூதிய வந்து உடம்புல தடவின்னு இருப்பாரோ அதுவே வெண்மையான சந்தனம் அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் உடுத்தின்னு இருக்க அந்த யானை தோல் வந்து பட்டாடையா பட்டாடை, அருமையான பட்டாடையா மாறிடுச்சு, பட்டு வஸ்திரமா மாறிடுச்சு. அதான் ஓரத்துல கரை வச்சு உடுத்திப்போம் இல்லையா? இல்ல ஒரு விசேஷம்னா அழகான கரையெல்லாம் வச்ச வேஷ்டி எல்லாம் உடுத்திப்போம், புடவை எல்லாம் உடுத்திப்போம் இல்லையா? அந்த யானை தோலே அவருக்கு அழகிய பட்டு வஸ்திரமாயும், அந்த கரை வந்து அம்சம் முதலான அழகான அன்னங் பறவைகள் இதனுடைய அலங்காரம் கொண்ட பட்டு வஸ்திரமாகவும் மாறிடுத்தது அப்படிங்கிறார். शङ्खान्तरद्योतिविलोचनं यत् अन्तर्निविष्टामलपिङ्गतारं सान्निध्यपक्षे हरितालमय्याः तदेव जातं तिलकप्रियायाः. இந்த ஸ்லோகம் வந்து சிவனுடைய மூணாவது கண்ணு எப்படி வந்து ஒரு திலக்கமா மாறித்து அப்படின்னு சொல்றது. அவருடைய கண் வந்து நடு நெத்தியில இருக்கிறதுனால அது பொன்மயமான கண். அது வந்து அந்த ஹரிதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு திலக்கம், அது ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி, ஒரு பூசிக்கிறதுக்கு மேக்கப் அப்படிலாம் வந்து அந்த காலத்துல அத யூஸ் பண்ணா. சோ சோ அவருடைய மூணாவது கண் வந்து அதுவா மாறித்து அப்படின்னு காளிதாசர் சொல்றாரு. திவாபினிஷ்ட் बाल्यादनाविष्कृतलाञ्छनेन चन्द्रेण नित्यं प्रतिपन्नमूले चूडामणेः किं ग्रहणं हरस्य. இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து காளிதாசர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிவன் வந்து அந்த சந்திரன் வச்சுட்டு இருக்கார் அவருடைய தலையில, அது எப்படி ஒரு சூடாமணியா மாறித்து அப்படின்ற மாதிரி சொல்றேன். திவாபி நிஷ்டூத மரீச்சி பாசா, அது அப்பதான் அந்த
குட்டியாத் மரீச்சி பாஷா பால்யாதனாவிஷ்கிருத லாஞ்சனேன. அதுல வந்து ஒரு ராபிட் மாதிரி ஒரு மார்க் இருக்கும் அந்த சந்திரன்ல. அதுதான் வந்து முதல் பிறை. அந்த முதல் பிறை சந்திரனோட முதல் பிறை. ஆனா அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால அது வந்து அவர் பால்யாதனாவிஷ்கிருத குழந்தை அப்படின்னு சொல்றாரு. அத அவர் வந்து தலையில சூடின்னு இருக்கு. அது அவ்வளோவா அதுட்ட கிரணங்கள் அதெல்லாம் இருக்கும். ஆனா அது அவ்வளோ கம்மி தான் முதல் பிறையில. சந்திரேன நித்தியம் பிரதிபன்ன மௌலேகே. அத வந்து டெய்லி அவர் வந்து சாத்தின்னு இருக்காரு. அது வந்து ராத்திரியில கூட ராத்திரியில ஜென்ரலா சந்திரன் இருக்கும், ஆனா பகல்ல இருக்காது. ஆனா இது அவ்வளோ மரீச்சி அவ்வளோ கிரணங்கள் இருந்தது. அது பகல்லையும் தெரிஞ்சது. அது அந்த சந்திரனோட எப்ப பார்த்தாலும் அவர் சேர்ந்தே இருக்கே. சோ அந்த சந்திரனே போருமே, அவருக்கு என்னத்துக்கு வந்து ஒரு சூடாமணி வேற அப்படின்னு சொல்றார். இத நம்ம ரெண்டு அர்த்தமா எடுத்துக்கலாம். ஏன் சூடாமணி வேறும் இந்த இல்ல, அதாவது என்ன, சந்திரனே சூடாமணியா மாறித்துன்னா அர்த்தம். இங்க அர்த்தம் என்னன்னா, சந்திரனுக்கு இன்னொன்னு இதுக்கு இல்ல, சந்திரனே சூடாமணியா மாறிடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? தன்யவாதம். அடுத்தது गोपतिभुजावलम्बी शार्दूलचर्मान्तरितोरपुष्टम् भक्ति संक्षिप्त बृहत् प्रमाणम् आरुह्य कैलासमिव प्रतस्ते. சிவன் வந்து அவரை வந்து மீனிங் மட்டும் தமிழ் தெரியும்ல? தமிழ் தெரியுமா? தமிழ் படிச்சுட்டு அர்த்தம் சொல்ல. தன்னை சமைக்கணும். புக்ல 36 போட்டிருக்கேன். புக்ல வந்து 36 போட்டிருக்கேன். அப்புறம் அர்த்தமும் வேற போட்டிருக்கேன். ஆமா, க்ஷமிக்கணும். இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல ஆக்சுவலி தப்பான அர்த்தம் இருக்கு. தேவி சொன்ன அர்த்தத்தை அதே நோட் பண்ணிருக்கேன். ஆனா இங்கிலீஷ் அர்த்தம் தப்பா தான் இருக்கு. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிற டெக்ஸ்ட்ல வேற மாதிரி இருக்கோ? ஆமா ஆமா, வேற மாதிரி. 30 ஒரு புக்ல அதான் வேற ஸ்லோகம் இருக்கா? இந்த ஸ்லோகம் தான் இருக்கா? ஒத்தரா சொல்லுங்க. இந்த ஸ்லோகம் தான் இருக்கு. ஸ்லோகம் நம்பர் மட்டும் தானே மாறி இருக்கு? இல்ல, என்ன ஸ்லோகம் 36 தான் இருக்கு. ஆனா அது அர்த்தம் வேற மாதிரி இருக்கு. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அங்க இல்ல. கோபதியும் இருக்கா? இருக்கடியன். அப்புறம் he is reclining in Nandi's arm இருக்கா? இல்லடியன். he the only chief source of கீழ் அர்த்தம். ஆமா அடியன், அதுதான் he the only chief source அப்படின்னு இருக்கடியன். ஓகே, அது வேற என்ன ஸ்லோகத்தை எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். சரி ஓகே, சரி. தமிழ்ல வந்து தன்னை மணமகன் போல நன்கு அழகு செய்து கொண்ட சிவபிரான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது.
புக்ல அடி நான் இப்ப இது போன்ல இருக்க டேப் நான் பாக்குறேன். டிவைஸ்ல இல்ல நான் உட்காந்து நான் அது என்னன்னு உட்காந்து பாக்குறேங்க. அடி அடி டிவைஸ்ல இருக்க டேப் அடின்னு சொல்றேன். படி. அவர் நந்திகேஸ்வரருடைய கையை பற்றி அவராக புலித்தோரினால் மறைக்கப்பட்ட விசாலமான முதுகை உடையதும் சிவபிரானிடம் பக்தியினால் தனது பெரிய வடிவத்தை சுருக்கி கொண்டு கைலாசம் போல இருந்ததுமான சமயம் ரிஷபத்தின் மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டார். அதாவது சிவன் வந்து பெரிய நந்திகேஸ்வரர் வந்து நான் பெருசா கைலாச அளவுக்கு பெரிய இது உருவம் இருந்தாலும் தன்னை சிவபெருமானுக்காக உடலை சிறியதாக்கி கொண்டு அவர் வந்து சிவபெருமானோட வந்து சிவபெருமான தான் அவர் மேல ஏறி கல்யாணம் போறாரு. அப்படி அடுத்தது வாசிக்கிறேன். அம்பேன மூர்ணஹ சத படி சுவாமி. அம்பேன மூர்ணஹ சதமித்ரயோரம் வாஜாஹரம் விருத்ரஹரம் ஸ்மிதேன ஆலோகமாத்ரேன சுரானசேஷான் சம்பாவயாமாசயதா பிரதானம். அதாவது இது என்ன சொல்லியிருக்குன்னா சிவபெருமான் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி கௌரவத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதாவது கம்பேன மூர்மஹா சதபத்ரியோனும் வாசாரம் ருத்ரம் ஸ்மிதேன, அதாவது கம்பே மூர்மஹா சதபத்ரியோனும் பிரம்மாவுக்கு வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தலை வந்து அசைச்சு இது பண்ணிருக்காரு, கௌரவிச்சிருக்காரு. அதே மாதிரி வாச்சா ஹரிம் வாச்சா விருத்தகம் ஹரி வந்து அவர் வந்து பார்த்தால் பேசி மரியாதை பண்ணிருக்கு. அப்புறம் ஆலோக மாத்திரேன சுரானசேஷான், அதுக்கப்புறம் வந்து இந்திரன் வந்து அவர் வந்து சிரிச்சு புன்னகையால வந்து கௌரவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சுரானசேஷான் மற்ற சுரர்கள் அப்புறம் அசேஷர்களா வந்து கண்ணாலேயே பார்த்து வந்து கௌரவிச்சிருக்காரு. அது இப்ப சம்பாவியமா சேதாபுத்தன் இந்த மாதிரி வந்து அவர் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அவளை கௌரவிச்சிருக்காரு. இந்த பாசத்துல இருந்தா இது அட்டன் பண்ண சமைக்கணும். அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல, அதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் 6 பாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பேட்ச் மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியும். சரி. சோ இது வரலாம் ஆயிருக்கு இல்லையா? ஆமா, இது வரலாம் ஆயிருக்கு. சரி, அடுத்து படிக்கலாமா? சரி. யார் என்னோட படிக்க போறது? அடி நரியன் வாசிக்கிட்ட மாதிரி. வாசிக்கலாமே. சரி, ஆரம்பிக்கிட்டா? சரி. தஸ்யை ஜயாஷீஹி தஸ்மை ஜயாஷீஹி தஸ்மை ஜயாஷீஹி சசுஜே புரஸ்தாத் சஸ்ருஜே புரஸ்தாத் சஸ்ருஜே புரஸ்தாத் சஸ்ருஜே 3 times ஆட படிங்க 3 times. சஸ்ருஜே புரஸ்தாத் சப்தர்ஷிபிஸ்தான் 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 ஸ்மிதபூர்வமாக 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 விவாஹயஜ்ஞே 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 விததே த்ரயூயம்
वितते त्रयूयम् वितते त्रयूयम् अध्वर्यवः 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 पूर्ववृतामयेव पूर्ववृता मयेति पूर्ववृता मयेति मयेति तस्मै तस्मै जयाशीः तस्मै जयाशीः तस्मै जयाशीः ससृजे पुरस्तात् ससृजे पुरस्तात् ससृजे पुरस्तात् सप्तर्षिभिस्तान् 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 स्मितपूर्वमाह 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 विवाहयज्ञे 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 वितते त्रयूयम् वितते त्रयूयम् वितते त्रयूयम् अध्वर्यवः 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 पूर्ववृतामयेति 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 இப்போ ஒரு ஒரு இதுவா பதம் ஒரு வாக்கியமா சொல்றேன் ஒரு இதுவா तस्मै जयाशीः तस्जे पुरस्तात् तस्मै जयाशीः तसृजे पुरस्तात् तस्मै जयाशीः तसृजे पुरस्तात् सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह படி முடிச்சிடும் सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह विवाहयज्ञे वितते त्रयूयम् विवाहयज्ञे वितते त्रयूयम् विवाहयज्ञे वितते त्रयूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति अध्वर्यवः पुरवृतामयेति अध्वर्यवः पुरवृतामयेति पूर्ववृतामयेति अध्वर्यवः पूर्ववृतामयेति अध्वर्यवः पूर्ववृतामयेति तस्मै जयाशीः ससृजे पुरस्तात् तस्मै जयाशीः ससृजे पुरस्तात् तस्मै जयाशीः ससृजे पुरस्तात् सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह विवाहयज्ञे वितते त्रयूयम् विवाहयज्ञे वितते त्रयूयम् विवाहयज्ञे वितते त्रयूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति अध्वर्यवः पूर्ववृतामयेति अध्वर्यवः पूर्ववृतामयेति ஓகே இத வந்து சந்தி பிரிச்சிடுறேன் அப்புறம் படிக்கலாங்க எங்கெங்க சந்தி இருக்கு ஓகே ஜய ஆஷிஹி ஜயாஷிஹி ஜய ஆஷிஹி जयाशीः पुरस्तात् सप्तर्षिभिः प्लस् तान् सप्तर्षिभिः प्लस् तान् ओके पूर्वमाह पूर्वं
பிளஸ் ஆக. இது வந்து சந்தி கிடையாது, இதுக்கு வர்ண சம்யோகம்னு பேரு. விவாக யஜ்ஞே விததேத்ர, இங்க வந்து பூர்வ ரூப சந்தி. விததேத்ர, விததே பிளஸ் அத்ர. அடுத்து அத்வர்யவஹ பூர்வவிருத்தா மயேதி, மயா பிளஸ் இதி மயேதி, மயா பிளஸ் இதி மயேதி. சரியா? இப்போ எத்தனை இருக்கு? பெருசா தஸ்மை ஜயாஷீஹி, ஜய ஆஷீஹி, ஜயாஷீஹி சஸ்ஜே புரஸ்தாத் சப்தர்ஷிபிஹி. இந்த சப்தர்ஷி கூட சப்த பிளஸ் ரிஷி, சப்தர்ஷி, சப்த பிளஸ் ரிஷி, ரிஷிபிஹி, சப்த பிளஸ் ரிஷிபிஹி, சப்தர்ஷிபிஹி. ஓகே, சப்தர்ஷிபிஹி பிளஸ் தானு, சப்தர்ஷிபிஸ்தானு. இந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்மித பூர்வம் பிளஸ் ஆக, ஸ்மித பூர்வமாக. விவாக யஜ்ஞே விததே பிளஸ் அத்ர, விததேத்ர யூயம், துவம் யுவாம் யூயம் சப்தரூபம். இங்க இந்த இடத்துல வந்து அத்வர்யவஹா அப்படிங்கிறது வந்து குருஹு குரு குரவஹா மாதிரி சப்தரூபம் இது. அத்வர்யு அத்வர்யு அத்வர்யூ அத்வர்யவஹ சப்தரூபம், குரு சப்தம் மாதிரி. குருஹு குரு குரவஹா உகாராந்தம். அத்வர்யு அப்படின்னா உகாராந்த புல்லிங்க சப்தரூபம், அதுல பகுவச்சனம் குரவஹா மாதிரி. இது அத்வர்யவஹ. பூர்வவிருத்தா, பூர்வவிருத்தா மயேதி. ஓகேவா? இப்ப என்ன பண்ற, கல்யாணம் நடக்க போறது. கல்யாணத்துக்கு மண்டபம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, பொண்ணெல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. இப்ப வந்து பண்ணி வைக்கிற வாத்தியார் வேணும்ல. இப்ப என்ன பண்ணாரா, இவர் வந்து சப்தரிஷிகளை நினைச்சுட்டாரா. என்ன சப்தரிஷி நினைச்சோடனே சப்தரிஷிகள்லாம் வந்தா. யார் இந்த சப்தரிஷிகள்னா, ஏற்கனவே இவாள்லாம் வந்து இவாதான் கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணது, இந்த சப்தரிஷிகள் தான். இது வந்து 6ஆவது சர்க்கத்துல காளிதாசன் வர்ணிக்கிறார். 6ஆவது சர்க்கத்துல ஆரம்பமே இதுதான். இப்ப வந்து பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டோம், மன்மதனை எரிச்சு விடுறார். மன்மதனை எரிச்ச உடனே மன்மதன் அவ வந்து ரதி அழறா. அவர் கிளம்பி கைலாசம் போறார், இவர் கிளம்பி தன்னுடைய இடத்துக்கு போறா. என்ன இப்போ இந்த இடத்துல கைலாசத்துக்கு போன உடனே சிவரான் வந்து கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறார். சரி, யார் கூட்டு யார் போய் பெண் கேட்கறது, நமக்கோசரம் யார் பெண் கேட்கறது அப்படின்னு யோசனை பண்றார். அப்ப சப்தரிஷிகளை வந்து ஞாபகப்படுத்தி அவளை வர சொல்றாரு. அவளை யார் யார் வரனா, அங்கீரஸ், மரீச்சி, அத்ரி, புலஸ்தர், புலஹர், கிரது, வசிஷ்டர். இந்த 7 பேர் வந்தாலும். யார் யார் வந்தா, நமக்கு தெரிஞ்ச வந்து அத்ரி, பிருகு, குச்ச, வசிஷ்ட, கோதம, காஷ்ம அவா இல்ல. இது வேற சப்தரிஷிகள். அங்கீரஸ், மரீச்சி, அத்ரி, புலஸ்தர், புலஹர், கிரது, வசிஷ்டர். இந்த 7 பேரும் வந்தாலாம். வந்துதான் போய் வந்து ஹிமவான் கிட்ட போய் பொண்ணு கேட்க சொன்னார். அந்த சப்தரிஷிகளை இப்ப திருப்பி வந்து கூப்பிடுறார். திருப்பி கூப்பிட்டு, வாங்கோ, எப்படிக்கு வரணும், நீ இப்ப எதுக்கு வரணும் அப்படின்னா, எனக்கு கல்யாணம், நீங்க வந்து முடிச்சு வச்ச கல்யாணம் நடக்க போறது, நீங்க தான் அத்வரிவா இருந்து எனக்கு வந்து எல்லாம் விரதாதிகள்லாம் பண்ணி வச்சு நீங்க தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ பூர்வவிருத்தா மயேதி, நான் இப்பவே சொல்லிட்டேன் வந்துருங்கோ. நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு, சுவாமி இன்னைக்கே சொல்லிட்டேன், மார்க் பண்ணிக்கா அப்படின்றோம் இல்லையா, மற்ற கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கா, ப்ரியாரிட்டி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சப்தரிஷிகளுக்கும் சொன்னாராம். எங்கேயும் போயிடாதீங்கோ, யாகத்துக்கெல்லாம் கிளம்பி போயிடாதீங்கோ, எனக்கு கல்யாணம் வந்துருங்கோ அப்படின்ட்டாராம். பூர்வவிருத்தா அத்வர்யவஹா பூர்வவிருத்தா மயேதி. நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லி வச்சுட்டேன் என்ன, ஆனால் நீங்க வந்து இங்க வந்துடணும். நீங்க தான் அத்வர்யுவா, ஹோதா பிரம்மா, ஹோதா உத்காத்தா, அத்வர்யு 4 பேரா இருந்து நீங்க தான் வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, அவர் வந்து இந்த இவாளை வந்து கூப்பிடுறாராம். கூப்பிட்டு நீங்க தான் கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி வைக்கணும், ஓஷதி பிரஸ்தத்துக்கு வந்து நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராங்க. ஓகே, ஏன்னா இது வந்து முந்தின சர்க்கத்திலேயே அவளை கூப்பிட்டு சொல்லிட்டாராம். அந்த மாதிரி நீங்க தான் வந்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டுன்னு முன்னாடியே சொல்லிட்டாராம். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்ப சொன்னது இல்லையா என்ன,
எப்போ பொண்ணை பார்த்து இது பண்ண உடனேவே அப்பவே சொல்றாரு அவர். ஆனா 6வது சர்க்கத்துல 33ஆம் ஸ்லோகத்துல தத் பிரயாத் ஔஷதி பிரஸ்தம் சித்தயே ஹிமவத்புரம் மகாகேஷி பிரபாதேஸ்மின் சங்கம புனரேவனஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வருது. இந்த இடத்துல சொல்றாளாம் அவர் சொல்றாராம், இந்த ஓஷதி பிரஸ்தத்துல அதுதான் ஹிமவானுடைய தலைநகரம், அங்க போங்கோ. அங்க போன உடனே அங்க மகாகோஷி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பெரிய அருவி இருக்கும், அருவி கொட்டும், அந்த அருவி கிட்ட நாம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்க அனுப்பச்சேவே சொல்லிட்டாராம். எப்போ பொண்ணு கேட்க அனுப்பச்சேவே சொல்லிட்டாராம், இந்த இடத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது, நீங்க எல்லாம் முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு வந்துருங்கோ, அங்க வந்துருங்கோ, நமக்கு வந்து கல்யாணத்துக்கு நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட, அதனால நீங்க வந்துருங்கோ. அதனால இப்ப வந்து எனக்கு மொல்லமா சொல்றீங்களே, நீங்க வந்து சொல்ல வேண்டாம். நான் சுவாமி இப்பதான் சொல்றேன், நாளை கல்யாணம், இன்னைக்கு வந்து பத்திரிகை கொடுக்குறீரே அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து கேட்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாராம். அவ எப்ப சொன்னேன் நான் உங்ககிட்ட, பொண்ணு பார்க்க போச்சவே நான் சொல்லிட்டேன், நீங்க தான் வந்து இருக்கணும், திரும்பி நாம வந்து சந்திப்போம் இந்த இடத்துலன்னு சொல்லியாச்சு, அதனால நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாம் வந்துட வேண்டியது, நான் ஏற்கனவே உங்களை பிரார்த்திச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாராம் சிவபிரான். யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? சப்தரிஷிகள் கிட்ட. யார் யார் அந்த சப்தரிஷிகள் சொன்னா? அத்ரி, புலஸ்தியர், இந்த மாதிரி இருக்கிறவா 7 பேர். அங்கிரஸ், மரீச்சி, அத்ரி, புலஸ்தியர், புலஹர், கிருத்து, வசிஷ்டர், இந்த 7 பேர். சரியா? இந்த 7 பேரும் எப்படி இருப்பா அப்படின்னா ஒளி வடிவா இருப்பாளா, அவள்லாம் நட்சத்திரமா இருப்பாளாம். அவதான் இங்க வந்து இருக்கா, அவ வந்திருக்கா, அவளை வந்து நினைச்சுட்டேரா சிவபிரான். கூப்பிட்டு சொன்னேரா, நீங்க தான் வந்து எனக்கு இதுவா இருந்து பூர்வாபிரதா மையேதி, ஏற்கனவே நான் உங்களுக்கு நீங்க தான் அத்வரிவா இருக்கணும்னு சொல்லிட்டேன் நானு. என்ன பண்ணாரா, அவ வந்தாளாம். அவ வரும்பொழுது ஜெயகோஷம் பண்ணிட்டே வந்தாளாம். யாருக்கு? ஜெயாஷீஹி தஸ்மை, தஸ்மைன்னா அவருக்கு, சிவபிரானுக்கு ஜெயாஷீஹி ஆசீர்வாதத்தை பண்ணிட்டே வந்தாளாம், ஜெயகோஷத்தை பண்ணிட்டே வந்தாளாம். புரஸ்தாத் சத்ஜே, வரும்பொழுதே வா சொல்லிட்டே வந்தாளாம். இப்ப யானை வந்ததுன்னா மணி வரும் இல்லையா, அது மாதிரி இவாள்லாம் வரும்பொழுது வைதிக பிராமணர் வராங்கன்னா வேத கோஷம் காதுல விழும் இல்லையா, அது மாதிரி இப்ப சிவபிரானை பாக்குறதுக்கு இவாள்லாம் வராளாம். வரும்பொழுதே எப்படி வராள்னா சிவபிரானுக்கு ஜெயகோஷம் சொல்லிட்டே வராளாம். சொல்லிட்டே வரதுனால என்ன ஆச்சுன்னா, அவளை பார்த்து புன்முறுவல் பூத்தாராம். யாரு? ஸ்மிதா பூர்வமாக அவர்கிட்ட புன்சிரிப்போட பேசினாராம். யாரு? சிவபிரான் புன்சிரிப்போட சொன்னாராம். விவாக யஜ்ஞே விதசேத்ர யூயம், யூயம் நீங்கள்லாம், விவாக விததே இந்த விவாகமானது விரிவா தொடங்கி நடக்க போறது, அதனால நீங்களாம் பூர்வாபிருத்தாக, ஏற்கனவே நீங்க பொண்ணை பார்க்க போச்சேவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், நாம இந்த மலையில இந்த இடத்துல நாம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே. அதனால அத்வர்யவஹா, நீங்க அத்வர்யு அப்படின்னு சொல்லி ஸ்மிதா பூர்வம் அவளை புன்சிரிப்போட சிரிச்சுட்டே ஆக சொன்னார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். அப்படின்னாக்க உடனே இவாளையும் கூட்டின்னு போனோம் இல்லையா, வாத்தியார் வந்துட்டாரா பாரு அப்படின்வா. ஆனா வாத்தியாருக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணு, இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணு அப்படின்வா இல்லையா. அந்த மாதிரி இப்ப எல்லாரும் கிளம்பச்சு அத்வரி வேணும் இல்லையா. பிரம்மா அவ 4 பேரு, ஹோதா, உத்காத்தா, அத்வரியு அவ 3 பேரு, 4 பேரை வேணும். அதனால 4 பேரோடைய அவ சப்தரிஷிகளை கூட்டிட்டு கிளம்பினாராம். இதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். படிங்கோ. விஜய் சார்நாதன் வாசிக்கலாடி. 3 பேரும் திரும்பி படிங்க, அர்த்தத்தோட படிங்க. तस्मै जयाशीः ससृजे पुरस्तात् सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाः
विवाहयज्ञे विदतेऽत्र यूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति. இப்போ வந்து ரெண்டு தடவை படியும். तस्मै जयाशीः ससृजे पुरस्तात् सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह विवाहयज्ञे विततेऽत्र यूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति. இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த ஸ்லோகத்துல வந்து அதாவது கல்யாணம் நடக்கவிருக்கின்றது, அதுக்கு வந்து யாரு பண்ணி வைக்கணும்ன்றதுக்கு வந்து அத வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றா. யாரு பண்ணி வைக்கணும்னா சப்தரிஷிகளை நினைச்சுக்கிறார் அடியன். அந்த சப்தரிஷிகள் பேரு அடியன் 5 நோட் பண்ணிட்டு இருக்கேன். அடியன் சப்தரிஷி பேர் தெரிஞ்சா சொல்ல, இல்லைன்னா இல்ல. அடி இல்ல அடியன் 5 நோட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் 2 திருப்பி சொல்லவா? 3 அடி ஒரே நிமிஷம். அத்ரி, புலஸ்தியர், அங்கிரஸ், மரீச்சி, புலஹர், கிரது, வசிஷ்டர். அடி இந்த சப்தரிஷிகள் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஹிமவா நினைச்சிட்டு இருந்தார் அடியன். அது வந்து இந்த சப்தரிஷிகள் வந்து இப்போ இல்ல, அதாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் போதே இந்த சப்தரிஷிகள் மூலமா தான் ஏற்பாடு நடந்தது. அதனால அவ அப்பவே அவகிட்ட சொல்லி ஆயிடுத்து, தேவர் நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் வந்து ஒரு நாள் முன்னாடி கூப்பிடுறேன்ற மாதிரி எல்லாம் நினைச்ச கூடாது, அதனால நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து. இந்த ஸ்லோகத்துல சப்தரிஷிகளை கூப்பிடுற. அவ எப்படி இருந்தா? அவ வந்து சப்தரிஷிகள் வந்து பொதுவாவே அவ வந்து வேல் வீராக அதாவது சிவபிரான வந்து சிவகோஷம் போட்டுட்டே வந்தாடியன். சிவபிரானுக்கு வாழ்க சொல்லிட்டே வந்தா, ஜெயகோஷம் போட்டே வந்தா. ஜெயகோஷம். அடுத்தது இன்கோஷக்கன் வாசிக்கிறேன். तस्मै जयाशिः सुसृजे पुरस्तात् सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह विवाहयज्ञे विततेऽत्र यूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति. ஆனா நீங்க வந்து சந்தில என்னன்னா தஸ்மை ஜெயாசிஹில வந்து ஜெய அப்புறம் ஆசிஹி, அதுக்கப்புறம் வந்து சப்தர்ஷிபிஸ்தான்ல வந்து சப்தர்ஷிபிஹி தான், அப்புறம் வந்து ஸ்மித்த பூர்வமாக வந்து பூர்வம் ஆக, அதுக்கப்புறம் வந்து வித்தத்தே வந்து வித்தத்தே அற்ற, அப்புறம் மயத்திகில மயா இத்தி இதாடே அடே மீன் சொல்றேன். சிவபெருமான் வந்து சிவபெருமான் சப்தர்ஷி வந்து அவர் வந்து பார்வதி கிட்ட வந்து பார்வதியோட அப்பா கிட்ட வந்து கேட்க சொல்லி சிவன் அமைச்சிருந்தாரு. அதனால வந்து சிவன் வந்து இப்ப இவன் பார்த்தோடே அவங்க கிட்ட சொன்னேன், நான் முன்னாடியே அப்பவே சொன்னேன், இப்ப வந்து அது அந்த நாளுக்கு வந்து கல்யாணம் இருக்கு அடியன், அதனால தேடிலாம் வந்து அடியனோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாடே. तस्मै जयाशी ससृजे पुरस्तात्
सप्तर्षिभिस्तान् स्मितपूर्वमाह विवाहयज्ञे विततेऽत्र यूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति. இந்த ஸ்லோகத்துல சிவன் வந்து சப்த ரிஷிகளை நீங்க என்னுடைய கல்யாணத்துல அத்வரியுவா அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறவரா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்லோகத்துல சந்தி வந்து ஜயாஷிஹி அப்படின்றது அப்படின்ற சப்தம் ஜய பிளஸ் ஆஷிஹி. அதே மாதிரி சப்தர்ஷிபிஸ்தான்ல சப்தர்ஷிபிஹி தானு ஸ்மிதபூர்வமாகல ஒரு வர்ண சம்யோகம் பூர்வம் ஆக அப்படின்னு இருக்கு. விவாக யஜ்ஞே விததேத்ர அப்படின்ற சப்தத்துல விததேத்த அத்ர அப்படின்னு இருக்கு. அப்புறம் மயேத்தில மயா பிளஸ் இதி அப்படின்னு. ஸோ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து சிவன் வந்து சப்த ரிஷிகளை கூப்பிடுறார், கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றார். அதாவது நீங்க எல்லாம் அத்வரியுவா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். பூர்வவிருத்தா மயேதி. அதனால அத்வரியுல 4 பேர் யார் யாரு? அத்வரியுல இருக்க 4 பேர் யார் யாரு? அரியன் பிரம்மன் பிரம்மா, அத்வரியு, ஹோதா, உத்காதா, அத்வரியு. 4 வேதம், வேற ஒண்ணு கிடையாது. 4 வேதத்தையும் சேர்ந்தவான்னு அர்த்தம். ஓகே, நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய விவாக யஜ்ஞத்துக்கு நீங்க பிரம்மா, கோதா, உத்தாத்தா, அத்வரியுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவ வரச்சேவே அவ வந்து ஜெயகோஷம் போட்டுண்டே வந்தா. வரச்சேவே புரஸ்தாத்து அவ ஜெயகோஷம் போட்டுண்டே வந்தா. அவளையும் வந்து ஒரு ஸ்மித, அது ஒரு மந்தஹாசத்தோட வரவேற்பார். அதாவது பிரம்மா, ஹோதா, உத்காதா, அத்வரியு இவா 4 பேரும் 4 வேதத்தை சேர்ந்தவா. ஓகே, இவா 4 பேருமே இது ஹோமங்களுக்கு முக்கியமானவா. இதுல பிரம்மா அப்படிங்கிறவர் வந்து அதர்வண வேதத்தை வச்சுண்டு முழுமையா யாகத்தை வந்து எப்படி நடக்கிறது, ஏது நடக்கிறது, கரெக்டா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா, சரியான பண்டங்களை வச்சிருக்காரா, அக்னி சரியா எரியுறதா, சரியான நேரத்துல ஹோமம் பண்ணாளா, சரியான பொசிஷன்ல இருந்து ஹோமம் பண்ணாளா, அதே மாதிரி வந்து இது கர்த்தா வந்து சரியா பண்றாரா, பண்ணி வைக்கிற வாத்தியார் கரெக்டா சொல்றாரா, சரியா கரெக்டா நடக்கிறதா, சமயப்படி நடக்கிறதா, அனுஷ்டானம் ஆச்சாரத்துக்கு நடக்கிறதான்னு பார்க்கக்கூடியவர் பிரம்மா, சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய பிரம்மா. இப்ப கூட நீங்க ஹோமங்கள்லாம் பார்த்தா பிரம்மானே நமகான்னு சொல்லி ஒரு பெரியவாளை உட்கார வச்சு ஒரு பெரியவர் வர ஏதோ நடக்கிறது, ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அப்ப வந்து பிரம்மாவா வரிப்பா, அவரை பிரம்மாவா வரிக்கணும்னு சொல்லுவா. இதெல்லாம் நீங்க குழந்தைகள் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. இது உண்டு. இப்ப சாத்தங்கள்லாம் பண்றோம், அது சாத்தத்திலயும் உண்டு, கல்யாணத்திலயும் உண்டு, இதுலயும் உண்டு. பூனல், சீமந்தம் எல்லாத்துலயும் தான் எங்கெங்கெல்லாம் ஹோமங்கள் இருக்கோ அதுல ஹோமத்துல எல்லாம் உண்டு. அந்த பிரம்மா வரிக்கிறது யாரு அப்படின்னாக்கா அதர்வ வேதத்தை அடிப்படையா வச்சுட்டு இருக்கிறவா மேற்பார்வை பண்ணுவா. அதை அதுக்கடுத்து ஹோதா அப்படிங்கிறது ரிக்வேதத்துக்கு தேவதைகளை துதிச்சு அவளுக்கு வந்து ஆகூதியை சமர்ப்பிச்சு அந்தந்த தேவதைகளை வாழ வச்சு அவளுக்கு வந்து இதை கொடுக்குறவா, அந்த மந்திரங்களை கொடுக்குறவா. உத்காதான்றவர் வந்து சாமவேதத்துக்கு முக்கியமானவர். அந்த சாமவேத கானங்களை பாடி தேவதைகளை மகிழ்விப்பார். யஜுர்வேதத்துக்காரர் வந்து அத்வரியு. இவர் வந்து குண்டங்களை அமைச்சு அக்னி எல்லாம் நன்னா வளர்த்து வச்சு அதுக்கு உண்டான சாமகிரி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு யாகத்துக்கு யாக காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறவர் இவர். இந்த 4 பேரும் யாகத்துக்கு முக்கியமானவா. அதுவும் ஆதானம் பண்ணிக்கிறா, ஸ்ருதம், அதாவது சௌத்திகள் எல்லாம் ஹோமம் பண்றா இல்லையா. இப்போ நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. சௌத்திகள்ல தான், நம்ம இவாள்ல இல்ல, ஐயங்கார்ல இல்ல. அவ அதுல பாத்தீங்கன்னா அதுல 4 பேர் 4 இடத்துல இருப்பா, 4 பக்கம் இருப்பா. அவ வந்து அந்த யார் யார் எந்தெந்த பக்கம் திரும்பி எந்த திக்க பார்த்துண்டு என்ன இருக்கு எப்ப சொல்லணும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மதுராந்தத்துல ஒரு சுவாமி வந்து
இது பண்ணிட்டார். பேர்னா ஆதானம் சொல்லிப்பா. ஆதானம்னாக்க ஹோமாக்னிய வாங்கிக்கிறது. அதுவே 4-5 நாள் காரியம் அது. அதுக்கப்புறம் தான் ஒரு யாகம் பண்ண முடியும். யாகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆதானம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவா. அவர் வந்து வேதாத்தியாயா இருக்கணும், நித்யாக்னிஹோத்ரியா இருக்கணும். இந்த இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆதானம் பண்ணிப்பார். நான் வந்து யாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைதிகாக்னி அவர் வந்து எடுத்துப்பார். அந்த வைதிகாக்னி நித்தியமே அவர் வந்து உபாசனம் பண்றவர், நித்யா உபாசன இருப்பார். அவர் இருக்கணும். அப்படி இருக்கிறவாளை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா வைதிகாலும் வருவா, வேதம் படிச்சவாள்லாம் வருவா. அவ எல்லாருக்கும் எல்லா வித சம்பாவனைகளையும் பண்ணணும். எல்லாரையும் கூப்பிட்டு தேடி தேடி சம்பாவனைகள் பண்ணணும். அந்த 5 நாளோ என்னமோ அது கணக்கு. அது அதுல வந்து யாகத்தை வந்து எப்படி அந்த அக்னியை எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி கடைஞ்சி எடுக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு இப்பெல்லாம் கொளுத்தி உடனே கற்பூரத்தை வச்சு ஏத்துறாள், அதெல்லாம் கிடையாது. அரணிக்கட்டையை வச்சு கடைஞ்சி மந்திரங்களை சொல்லி அது மூலமா எடுத்துன்னு வந்து எல்லாமே வரணும் அங்க அந்த இடத்துக்கு. ஓகே, அது மாதிரி எதுவா இருந்தாலும் டேரக்டாக நடக்கும். அந்த மாதிரி இந்த பசு நெய்யை வச்சு அந்த என்ன அரிசி சொல்றாலோ அந்த அரிசியை தான் வாங்கி பண்ணணும். எல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணார், சமீபத்துல பண்ணார் அவர். அப்போ 4 வேத வித்வான்கள் அப்பப்ப பிரம்மா பெரியவாள்லாம் வரும்பொழுதுலாம் பிரம்மாவை உட்கார வச்சு அவளுக்கு வந்து சத்காரியங்களை பண்ணி அனுப்புறது. 4 பக்கம் சொன்னேன் இல்லையா, அந்த 4 பேரும் 4 வேதிகள், ரிக்வேதிகள், யஜுர்வேதி, சாமவேதி, அதர்வவேதி. இவர் வந்து பண்றவர் யஜுர்வேதி, ஆனா கூட ஒருத்தர் இருப்பார். ஸோ எல்லாருமா சேர்ந்து பண்ணுவா யாகத்தை. இந்த அதனால அத்வர்யூன்னு பேரு. இவ 4 அத்வர்யவா, அத்வர்யுன்னா பண்ணி வைக்கிற வாத்தியார் அர்த்தம். இங்க வந்து 4 பேருமா இருந்துட்டு இந்த 7 பேருமா இருந்துட்டு இவாளா இருந்துட்டு பண்ணி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். அதான் அதுல இருக்கக்கூடிய உள்கூடான விஷயம். சரியா? நீங்க அத்வரிவா இருக்கணும் அப்படின்னாக்கா சுவாமி 7 பேர் வந்து என்ன பண்ண போறா அப்படின்னா 7 பேர் வந்து பிரம்மாவா ஒருத்தர், போதா, உத்காத்தா, அத்வரியு 3 பேரு, 4 பேரா இருந்துட்டு கூட இருந்துட்டு எல்லாம் பண்ணி வைக்க வேண்டியது. அதான் அர்த்தம் அது. சரியா? அவளுடைய சிஷ்யாலையும் அவ கூட்டின்னு வருவா. அதான். அடுத்தது படிங்க. படிச்சா 3 பேரும் வாசிச்சுட்டு 3 பேர் வாசிச்சா? ஆமாடி. சரி, அப்ப இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तर्दुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शांति शांति शांति. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः. धन्यवादः.